பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கனி அவர்கள், சபரி அவர்கள், விகாஸ் விக்ரம் அவர்கள் மற்றும் சுபிக்ஷா அவர்கள், திவாகர் அவர்கள், ஸோ இவங்களுடைய ரசிகர்கள் அப்படின்றத விட தரமான குவாலிட்டியான பீப்புளை, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்ற மக்களை பிக் பாஸ்ல பார்க்கணும்னு ஆசைப்படுகின்ற மக்களுக்கு கண்டிப்பா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய எபிசோட் தரமான சிறப்பான ஒரு தீபாவளி விருந்தா அமையும். அதே நேரத்தில் இந்த பிக் பாஸுக்கோ இல்ல வேற எந்த ரியாலிட்டி ஷோக்கோ வர தகுதி இல்லாத இந்த காமருடீன் அந்த நபர், அப்புறம் இந்த பார்வதி, எவன் பேர் பார்வதின்னு வச்சான்னு தெரியல, சோசியல் மீடியா ஃபுல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்மா பேசுற கேடுகட்ட வார்த்தைகள், குழந்தை பிள்ளை ஒரு சின்ன வயசு பையனை வச்சுக்கிட்டு கூட அந்த அம்மா பேசின அந்த கேவலமான வார்த்தைகள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை மக்களே. சே அப்படின்னு தான் இருந்துச்சு. நிறைய காணொலிகள் போடுறாங்க. இந்த டீனேஜ் பசங்க கிட்ட போய் கேட்கிற கேள்வி அதெல்லாம் பட்டை தொட்டியெல்லாம் இன்னைக்கு வைரல். இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த ஷோக்கா, நம்மளோட தமிழ் ஷோக்கா, எவன்டா பார்வதினு பேர் வச்சா அப்படின்ற மாதிரி மக்கள் அந்த ஒரு தாங்க முடியல. இந்த அம்மா பேசின அந்த பச்சை கேவலமான வார்த்தைகள், அந்த காமருடீன், ஸோ அந்த அவன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பேசின அந்த ஒரு கேவலமான காது கூசுற கேவலமான வார்த்தைகள் மில்லியன் வியூவை தாண்டி போது கழுவி ஊத்துறாங்க. இந்த அம்மா ஒரு கட்சியோட குரூப்ல இருந்துச்சு, அது தூக்கி எறிஞ்சிட்டானுங்க. இப்படிப்பட்ட நபர் தேவையில்லைன்னு. ஸோ அப்படி இவங்க பண்ண கேவலமான விடயங்கள், ஒரு டாஸ்க்கும் பண்ற இல்லை, உருப்படியா மதிக்கிற இல்லை, பிக் பாஸை மதிக்கிற இல்லை, ரூல்ஸ் மதிக்கிற இல்லை, ரெண்டுமே எந்த ஷோக்குமே போக தகுதி இல்லை, கமருடீனும் இந்த விஜய் பார்வதியும். ஸோ அப்ப விஜய் பார்வதி, காமருடீன், அப்புறம் இவங்களுக்கு செருப்பா இருக்கிற இந்த கானா வினோத் அப்படின்ற ஒரு ஆளு, திவாகர் அவர்களை அவர் பயங்கரமா அபியூஸ் பண்றாரு. அவரை பத்தி பல விடயங்கள் வெளியில வந்திருக்கு, இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. ஸோ இந்த நபர்களுக்கு தரமான சிறப்பான சம்பவங்கள் வீக்கெண்ட் எபிசோட் இருக்கு அப்படின்றது கிடைக்கப்படுகின்ற தகவல். பொதுவா பிக் பாஸ் தமிழ் மட்டுமில்ல, பிக் பாஸ் தெலுங்கா இருக்கட்டும், கன்னடாவா இருக்கட்டும், மராத்தியா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட்ல நடக்க இருக்க நிகழ்ச்சிகள் ஃப்ரைடே நைட்டே வெளியில வந்துடும். இது வழக்கம், சரியா? ஸோ அப்படி வந்த தகவல்களின் படி கமருடீன் வெளியேற்றம் பற்றிய டாக் போய்கொண்டிருக்கு. ஆக்சுவலா கமருடீனை டெர்மினேட்டட் அப்படின்னா, இப்போ வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த ஷோவை நடத்துற ஹோஸ்ட், அந்த ஹோஸ்ட் நீங்க எவிக்டட், அவங்க நாமினேஷன்ல நின்னா நீங்க எவிக்டட் அப்படின்னு சொல்றது, அது எவிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவங்க நாமினேஷன்ல இருந்து அவங்களுக்கு ஓட் வந்திருந்தாலும், இல்ல அவங்க நாமினேஷன்ல இல்லைன்னாலும், அவங்களுடைய நடத்தை, பேச்சு வழக்கம், பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்னா இந்த ஷோ விட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பலாம். அது ரெட் கார்டு அப்படின்னுவாங்க. டெர்மினேட்டட் அப்படின்றக்குள்ள இந்த பிக் பாஸ்ல வீக்கெண்ட் எபிசோட் வர முதலே, அந்த ஹோஸ்ட் அந்த ஷோவை நடத்த முதலே இந்த ஷோவோட பிக் பாஸ் டீமே இந்த நபர் உடனடியாக வெளியில போகணும் அப்படின்னு போட்டு கண்ணை கட்டி வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ கமருடீனை டெர்மினேட்டட் பண்ற ஐடியால தான் பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் கேவலமா, இது வரைக்கும் நம்ம தமிழ் மக்கள் பார்க்காத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர்னா அந்த கமருடீன், விஜய் பார்வதி ரெண்டும் ஒண்ணு கொண்டு சளைச்சது இல்லை, இனத்தோட சேரும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கக்குள்ள விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் தான் இந்த காமருடீனோட ஃபியூச்சர் கருதி விட்டு வச்சிருக்காரு. ஆனா வீக்கெண்ட் எபிசோட்ல தரமான சம்பவம் இருக்கும் அப்படின்றதுதான் வருகின்ற தகவல். இவரின் பேச்சை பொறுத்து, சேது அண்ணா கிட்ட இவர் எப்படி பேசுறார் அப்படின்றத பொறுத்து. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காமருடீன் அப்படின்ற நபர் திருந்த போறது இல்லை, திருந்துற ஜெமம் இல்லை. நிறைய விடயங்கள் கேள்விப்பட்டேன். ஒரு மனுஷன் இப்படி இருப்பானா? பெண்கள்னா மதிக்கிறதே இல்லை, பெண்களை வேற மாதிரி தான் பார்க்குற ஒரு ஆளு. கல்யாணமாகி வைஃபு விட்டுட்டாங்க போல இருக்கு, எப்படி வாழ்வாங்க இந்த இப்படியான ஒரு ஆளோட? அதுக்கப்புறம் நிறைய லவ், செட்டிலையும் அப்படி நிறைய விடயங்கள், இவரை பற்றி நிறைய பெண்கள் வீடியோக்கள் போட்டாங்க. பிக் பாஸுக்குள்ள போய் அரோரான்ற சின்ன பொண்ணுக்கிட்ட வலியுது, அந்த பொண்ணு இவனோட பேசல அப்படின்னோடனே அதுக்கப்புறம் பார்வதியோட சேர்ந்து பேசின கேடுகட்ட வார்த்தைகள் இருக்கு பாருங்க மக்களே. 75 கேமரா இருக்கு, கோடி மக்கள் பாக்குறாங்க, 35-40 வயசு ஆக போகுது, 30+ ஏஜ், ஒரு சொட்டு வெக்கம் இல்லையேடா பாரு.
இது அப்படின்னா அந்த ஒரு பொம்பளை விஜே பார்வதி அது சப்போர்ட் பண்ணி பேசுது. வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு அசிங்கம். அது எனக்கு புரியல. இதுகள் பேசக்குள்ள ஏதோ சாப்பிட்றத பற்றி பேசி கொண்டிருக்குது அப்படின்னு நினைச்சு இன்னொரு ரிவ்யூரோட வீடியோவை பார்த்தேன். அவர் அந்த மீனிங் எல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் எனக்கு காது கூசுது ஷே அப்படின்னு. தமிழ் ஷோ வரலாற்றுல நான் பேசி பழகின என்னோட தமிழ்ல இத்தனை வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அசிங்கமான வார்த்தைகள் இந்த காதுகள் கேட்டது. சோ அப்ப அப்படி தகுதி இல்லாத ரெண்டு சரியா. சோ அப்ப அது டெர்மினேட் பண்றதுதான் சரி. ஆனா சேதுவண்ணா பாவம் பார்த்திருக்காரு. சரி ரெட் கார்டு கொடுத்து அனுப்பினா நல்லது, இல்ல ஜெலோ கார்டை கொடுத்து அடக்கணும் அப்படின்னுதான். நானா இருந்திருந்தா நாகார்ஜுனா சார் அவர்கள் பண்ண மாதிரி முட்டி போட விட்டுட்டு வெளியில போன்னு அனுப்பி விட்டுருப்பேன். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கானா வினோத் சுபிக்ஷா அவர்களோட இந்த கானா வினோத், அப்புறம் இந்த காமருடீன், அப்புறம் விஜே பார்வதி இவங்கெல்லாம் கேஸ்ட பத்தி ஜாதியை பத்தி எல்லாம் கேவலமா பேசியிருக்காங்க. மீனவ சமூகத்தை பத்தி எல்லாம் நக்கல் அடிச்சு பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு தரமான சம்பவம் இருக்கு அப்படின்றது கிடைக்கப்படுகின்ற தகவல் சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த ரெண்டு விடயங்கள்லாம் இந்த பிஆர் டீம் கனி அவர்கள் அப்படி பண்ணாங்க, சபரி அவர்கள் இப்படி பண்ணாங்க, திவாகர் அவர்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எலும்பு துண்ட கவி போட்டு கதறி கொண்டிருக்குது. கனி அவர்கள் அவங்களுடைய கேப்டன்சியை சிறப்பா தரமா பண்ணாங்க. சபரி அவர்கள் அவருடைய பொறுப்பை பெஸ்டா பண்ணாங்க. வைகால்ஸ் விக்ரம் அவர்கள் அவருடைய எழுச்சியை பார்க்க முடியுது சரியா. ஸோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இதோட 5வது வாரம், அடுத்த வாரம் 5வது வாரம் ஆரம்பிக்க இருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமையோட 28வது நாள் முடியுது. ஸோ அப்ப இந்த 28 நாளுக்குள்ள இப்ப வரைக்கும் மக்களுக்கு பிடித்த மக்கள் மனதில், அதாவது இந்த பிக் பாஸ் தமிழ்ன்றது குடும்பங்கள் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அப்ப இந்த நிகழ்ச்சியில குடும்பங்கள் கொண்டாடுகின்ற போட்டியாளர்கள்ல 20 பேர் வந்தாங்க, இப்ப 17 பேர் இருக்காங்க. இதுல மக்களுக்கு பிடித்த போட்டியாளர்கள்னா இப்ப 3 பேரு, கனி, சபரி, வைகால்ஸ், விக்ரம் சரியா. இந்த 3 பேருக்கு தான் மக்கள் மத்தியில் ஆதரவு. மீதி இந்த போலி வியானா அதுக்கு வர்ற ஓட்டெல்லாம் பெய்ட் போர்ட்ஸ், மீதி இந்த கமருடீன் மக்கள் டிவி ஆஃப் பண்றாங்க அவங்க வந்தாலே. விஜே பார்வதி அதை சொல்லவே வேணாம். அது 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 எப்படியான நபர்கள்லாம் எதுக்கு இப்படியான டிவி நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுறாங்க தெரியல. அதுக்கு வேற ஷோக்கு போகலாம் அதுகள் எல்லாம் சரியா. ஸோ அப்ப அப்படி வேற நபர்கள் இல்லை. ஸோ அதனால வைல்ட் கார்டு என்ட்ரி 5 பேர் வர இருக்காங்க. இந்த வாரமா அடுத்த வாரமான்றது நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சொல்றேன் சரிங்களா மக்களே. ஸோ மக்களே நீங்க எத்தனை பேர் இந்த காமருடீன் சரியா இந்த நபரை ஷோவை விட்டு வெளியில் அனுப்பணும், அதாவது டெர்மினேட் பண்ணிருக்கணும், இல்ல சேதுவண்ணா அவர்கள் வச்சு செஞ்சு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க, அதை பற்றியும் பேசலாம். லைக் பண்ணுங்க மக்களே. நன்றி.